கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கண்மணி அன்புக்கு தேவையான பத்திய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு பூச்சியை கூப்பிடுறாங்க. பூச்சி என்னமா விஷயம், எதுக்காக நீங்க என்ன கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பூச்சி கிட்ட கண்மணி அன்புக்கு இந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூச்சிக்கு ஏமா 20 அடி கூட வராது, அவ்வளவு கிட்ட இருக்கிற வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன கூப்பிடுறியே, ஏமா நீயே போயிட்டு கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கண்மணி எனக்கும் அவருக்கும் சண்டை, அதனால நான் கொடுத்தா அவரு வாங்க மாட்டாரு, நீங்க போய் கொடுத்தா கண்டிப்பா அவரு சாப்பிடுவாரு, அதனாலதான் சொல்றேன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. உடனே அதுக்கு கண்மணியோட சித்தி என்ன கண்மணி, பூச்சிக்கிட்ட எல்லாம் எதுக்கு வேலை வாங்கிட்டு இருக்க, கொடுக்க வேண்டியவன் நீயே கொடுக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு கண்மணியை கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே கண்மணி சித்தி நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. இங்க பாருங்க, எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது, நீங்க போயிட்டு கொடுத்துட்டு வாங்க, அதுவும் இல்லாம அவருக்கு உடம்பு முடியல, அவர் நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரை போடணும், அதனால இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே பூச்சி சரிம்மா நீ சொல்றதுனால நான் எடுத்துட்டு போறேன், அந்த வம்புக்கு நான் போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப பூச்சி எடுத்துட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அன்பு கிட்ட போறாங்க. அன்பு என்ன விஷயம்ன்றாங்க. இல்ல உனக்கு உடம்பு முடியாம நீ ரொம்பவே அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தல்ல, இந்த உனக்காக பத்திய சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. உடனே அன்பு கேக்குறாங்க பூச்சி கிட்ட, ஆமா எனக்கு உடம்பு முடியாத விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே பூச்சி என்னப்பா இப்படி கேக்குற, நீ மயக்கம் போட்டு விழுந்திருந்தல்ல, அத ஜன்னல் வழியா பார்த்து அத உன்கிட்ட சொன்னதே நான் தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே பூச்சி சொன்னதை கேட்டதும் அன்பு ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உனக்காக நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் நல்லவும் கிடையாதுன்னு சொல்லும் போது ஆமா ஆமா நல்லவும் கிடையாதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சரி நிஜமாவே நீ தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தியா, ஆமாப்பா நான் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன், இல்ல இது அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கொடுத்தது தானே சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல நானா சமைச்சுதான் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படியான்னு சொல்லிட்டு இப்ப உடனே கண்மணியோட பேர் இருக்கு, அதை பார்த்ததும் நீ சமைச்சு எடுத்துட்டு வந்ததா சொல்ற, ஆனா இதுல பாத்தியானா அவங்களுடைய பேர் இருக்கு, என்ன என்கிட்ட பொய் சொல்றியான்னு சொல்லிட்டு அன்பு கோபப்பட்டு பேசுறாங்க. ஏப்பா யாரோ ஒருத்தர் சமைச்சாங்க சாப்பிடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்க, கண்மணி அந்த இடத்துக்கு வராங்க. பண்றதெல்லாம் தப்பு பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஒன்றும் தேவை கிடையாது, நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான் சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கண்மணி பத்து பேசுறாங்க. உடனே கண்மணி எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒண்ணும் எதுவும் வேணும்னே பண்ணல, உங்களுக்கு விறகடுப்பால அலர்ஜின்றது எனக்கு என்ன தெரியும், ஹோட்டலோட நல்லதுக்காக நான் பண்ணேன், அது கடைசியில தப்பா போயிடுச்சு, அதுக்கு நான் போய் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கண்மணி கோவப்பட்டு பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இது கேட்டதும் அன்பு கண்மணி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆர்கியூ பண்ண உடனே அன்பு இடியப்ப விற்கிறவங்களுக்கெல்லாம் பின்ன என்ன தெரியும்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை ரொம்பவே தரக்குறைவா பேசுறாங்க. இதை கேட்ட கண்மணிக்கு இன்னும் பயங்கரமா கோபம் வருது. என்ன பத்தியோ என் தொழிலை பத்தியோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, சும்மா தேவையில்லாமல இங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கண்மணியும் அன்பும் மாறி மாறி சண்டை போடும். இந்த நிலனும் சின்னசாமி ரெண்டு பேரும் பார்த்து பயங்கரமா ரசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா ரசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சின்னசாமி நிலன் கிட்ட டேய் இதை வச்சு கண்மணிய நம்ம எப்படி பண்றோம் பாருன்னு சொல்லிட்டு நேர கண்மணி கிட்ட போயிட்டு, ஏமா அந்த வேகாத வெயில்ல சமைச்சு அன்புக்கே உடம்பு முடியாம போயிடுச்சு, இன்னும் இவனுக்கு கல்யாணம் வேற ஆகல, நானும் வேற வயசானவன், எங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னமா பண்றது, கேஸை மிச்சப்படுத்துறேன், அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டெல்லாம் இருக்க போற, இங்க பாருமா கேஸ் வந்தா மட்டும்தான் எங்களால சமைக்க முடியும், இல்லைன்னா என்னால எங்கேயும் வந்துட முடியாது சமைக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட கோவப்பட்டு சின்னசாமி பேசுறாங்க. இதை கேட்டதும் உடனே கண்மணி உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறீங்களோ, என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க தாராளமா செஞ்சுக்கோங்க, எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு எது நல்லதா இருக்கணும்னு செய்யணும் அதை நான் செஞ்சுட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கண்மணி கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே சின்னசாமி நிலன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. அடுத்ததா ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. இப்ப ஸ்லீட்டர்காரர் வராங்க. அவங்க ஏமா அன்பு சார் எங்கம்மா இருக்காரு, அவரை வர சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க.
ஏன் அவருக்கு என்னாச்சு, எது விஷயமா கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சிலிண்டர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனாலதான் சொல்றாங்க. அது எல்லாமே வீட்டு சிலிண்டரா தான் இருக்கு. இது பார்த்த கண்மணிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே அன்பு, வாங்க வாங்க, யாருக்காவது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும், இந்த பக்கம் வைங்க வைங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நிம்மதியா சமைச்சிட்டு இருக்காங்க. கூட்டமும் ஓரளவுக்கு நல்லாவே வருது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கண்மணி என்ன அடுப்பு சிலிண்டர் இப்படி எல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அது இது ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. நமக்கு என்ன வந்தது, வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு கண்மணி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா நம்ம வெண்ணிலாவை காட்டுறாங்க. வெண்ணிலா மறைஞ்சு மறைஞ்சு வராங்க. உடனே ராஜேஸ்வரி பாட்டி கேக்குறாங்க, என்னாச்சு வெண்ணிலா, யாருக்காக பயந்துகிட்டு இப்படி வர, என்ன விஷயம் சொல்லிட்டு கேக்குறாங்க. பாட்டி, பயந்துகிட்டெல்லாம் ஒண்ணும் வரல, அவங்களுக்கு யாராவது நம்ம பேசுற விஷயம் தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு தான் வரேன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் வெண்ணிலா, சொல்லுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல பாட்டி, அன்பு எங்க இருக்காருன்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க வேணும்னா போன் பண்ணி பாருங்க, அன்பு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. அவர் எங்க இருக்காருன்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில சொல்றாங்க. ஏமா, நான் என்ன இன்னும் போன் பண்ணாம இருப்பேன்? அன்புக்கு பல முறை போன் பண்ணி பார்த்துட்டேன். அன்பு என்னுடைய போனை எடுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இல்ல, இந்த சிவகாமி அவங்களுக்கு கண்டிப்பா அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் தெரியும். ஆனா நீங்க கேட்டும் அவங்க உண்மையை சொல்லல. அதுக்குதான் நான் சொன்னேன், மிரட்டி கேட்டா தன்னால உண்மையை சொல்லியிருப்பாங்க. நான் மிரட்டி கேட்கிறேன்னு சொன்னதுக்கு நீதான் வேணான்னு சொல்லிட்டேன்றாங்க. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் மிரட்டி கேட்கலாம் வேண்டாம், பாத்துக்கலாம் விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வெண்ணில பாட்டி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை ஃபாலோ பண்ணா எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அன்புக்கு நம்மளுடைய நம்பர் எல்லாம் என்ன ஏதுன்றது தெரியும். புது நம்பர்ல இருந்து போன் பண்ணா அன்பு போனை எடுப்பார் இல்ல. ஆமா வெண்ணிலா, சூப்பர் ஐடியா, இது எப்படி எனக்கு தோணாம போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி, வேற ஒரு நம்பர் அரேஞ்ச் பண்ணி இப்பவே போன் பண்ணுன்னு சொல்றாங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு புது நம்பர் இருக்கு, அந்த நம்பர் அன்புக்கு தெரியாது, நான் அதுல இருந்து கால் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி சரி, போன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பாட்டி சொல்றாங்க. இப்ப வெண்ணிலா அன்புக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கண்மணியை காட்டுறாங்க. கண்மணி ரெஸ்டாரண்ட்ல அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கேஷியர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப போன் வருது. போன் வந்ததுமே கண்மணி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க, ஜேபி ரெஸ்டாரண்ட்னு சொல்றாங்க. ஏமா, எங்களுக்கு ஹோம் ஃபுட்ல 10 சாப்பாடு பார்சல் வேணும்ன்றாங்க. கண்டிப்பா ரெடி பண்ணி கொடுக்குறோம். எங்களுடைய பொருள் தரம் எல்லாமே கையிலேயே நாங்க மசாலா அரைச்சு சேர்த்தனால டேஸ்ட் எல்லாம் கூட வேற லெவல்ல இருக்கும்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, 10 பார்சல் சொல்லிட்டு இருக்கும் போதே அட்ரஸ் போன் நம்பர் சொல்றதுக்குள்ள போன் கட் ஆயிடுது. என்னடி இப்படி ஆயிடுச்சு, 10 பார்சல் கேட்டாங்க, நல்ல லாபம் வந்திருக்கும், திடீர்னு இப்படி போன் கட் ஆயிடுச்சேடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப வெளியில போன் பண்றாங்க. உடனே தேன்மொழி, ஏய், அந்த 10 பார்சல் இருக்கிறவங்க தான் போன் பண்ணுவாங்க, எடுத்து பேசுடின்னு சொன்னதும், ஹலோ யாருங்க, நான் கண்மணி பேசுறேன், நீங்க யார் பேசுறதுன்னு சொன்னதும் உடனே பயங்கரமா ஷாக் ஆகுது வெண்ணிலாவுக்கு. என்னது, கண்மணியான்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. உடனே போனை கட் பண்ணிடுறாங்க. பாட்டி, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு, அன்பு கண்மணி 2 பேரும் சேர்ந்து சீட் பண்ணிட்டாங்க நம்மளன்னு சொல்லிட்டு இப்ப வெண்ணிலா கோவப்பட்டுட்டு அங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி பாட்டி என்னாச்சு வெண்ணிலா, எதுக்காக பொருள் எல்லாம் தூக்கி போட்டு இப்படி உடைச்சிட்டு இருக்க, என்னாச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே நான் போன் பண்ண அன்புக்கு, அன்புதான் போன் அட்டன் பண்ணுவாருன்னு பார்த்தா கண்மணியோட வாய்ஸ் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. ஆனா இத பாட்டி நம்புறதே கிடையாது. பாட்டி கண்டிப்பா அது கண்மணியோட வாய்ஸா இருக்காது, வேற யாராவது நம்பர் நீ மாத்தி போட்டிருப்ப. ஏன் பாட்டி, எனக்கு தெரியாதா, அன்போட நம்பரை தான் நான் மாத்தி போட்டேன். அன்பு இந்த உலகத்துல இருக்காருன்ற ஒரே நம்பிக்கையில தான் நான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கேன். அவருடைய நம்பர் எனக்கு எப்படி தெரியாம இருக்கும், நான் நல்லா பார்த்தேன், அன்போட நம்பர்ல தான். அதுவும் இல்லாம அவ என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு, அவளுடைய குரல் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதா, எனக்கும் தெரியும் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சரி, நம்ம வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், அன்போட போன் நம்பரை ட்ராக் பண்ணி எந்த லொகேஷன்ல இருக்க அன்புன்றத தெரிஞ்சுக்கிட்டு அன்பு எங்க இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, என்ன ஆனாலும் சரி, அன்பு உனக்கு மட்டும்தான், எதை நினைச்சு நீ வருத்தப்படாம இருன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, அன்பு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். நீங்க கொடுத்த நம்பிக்கையால மட்டும்தான் இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன் நல்லா சொல்லி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் ஆகுறாங்க ராஜேஸ்வரி பாட்டி. கவலைப்படாதமா, எல்லாம் நல்லதுக்கே நல்லதாவே நடக்கும், நம்பு, எல்லாமே நல்லதாவே நடக்கும், என்ன ஆனாலும் சரி,
அன்புவை கண்மணி கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதை நினைச்சும் வருத்தமெல்லாம் படாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, அன்போட போன் எங்க சிக்னல் கிடைக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நான் வரேன் பாட்டி, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சா போதும், எப்படியாவது அன்புவை நான் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது நான் அன்பு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்துடுவேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ராஜேஸ்வரி. வெண்ணிலா சந்தோஷமா வெளியே கிளம்பி போறத சிவகாமி வந்து பாத்துறாங்க. உடனே டே கார்த்திக், கார்த்திக் ஒரு நிமிஷம் இங்க வாடான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பிக் மம்மி சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. வெண்ணிலா பாரு ரொம்பவே சந்தோஷமா போறா. அவ அப்படி சந்தோஷமா இருந்தா நமக்கு ஏதோ பெரிய அப்பு வருதா அர்த்தம். அவ எங்க போறா, எதுக்காக போராடுறத அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணடான்னு சொல்றாங்க. அவ எங்க போயிட போறா, அன்பு எங்க இருக்காரு என்ன ஏதுன்றத தேடி கண்டுபிடிக்கதா. டேய், அன்பு இருக்கிற இடம் ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதாண்டா, கண்மணி அன்பு ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அந்த வெண்ணிலா என்ன பிளான்னாலும் பண்ணுவா. ஏற்கனவே எலியும் பூனையுமா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற பிரச்சனையில இவ ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி அது இருக்க இன்னும் பெருசாயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளே நினைச்சா கூட கண்மணி அன்பு ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்க முடியாது. அதனால முதல்ல நீ போயிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்க பிக் மம்மி, இப்ப என்ன அவ எங்க போறா என்ன ஏதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானா? ஆமா சரி, நான் பாத்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வெண்ணிலாவை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்ப வெண்ணிலாவும் வந்து நெட்வொர்க் இருக்கிற இடம் கண்டுபிடிக்கிற ஆபீஸ்க்கு போறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்திக்கு பயங்கர சந்தேகம் வருது. என்ன இது, வெண்ணிலா எதுக்காக இங்க போறா? ஒருவேளை அன்பண்ணாவோட போன் சிக்னலை வச்சு அன்பண்ணா எங்க இருக்காருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்படி பண்றாளோ? கண்டிப்பா அப்படி இருக்கும். முதல்ல அன்பண்ணனுக்கு போன் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா அன்புக்கு கால் பண்றாங்க. சொல்லுடா கார்த்திக், என்ன விஷயம்? நான் வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்றாங்க. ஏய், பெரிய முக்கியமான விஷயம்டா. பாட்டியும் வெண்ணிலாவும் சேர்ந்து நீ எங்க இருக்கீங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக உன்னுடைய போனோட சிக்னலை வச்சு அவங்க ட்ராக் பண்றதுக்காக ஆபீஸ்க்கு வந்திருக்கான்றாங்க. என்னடா, வெண்ணிலா இந்த அளவுக்கு கிரிமினலா வேலை பாக்குறாளா? ஆமா, இதுல பாட்டியும் கூட்டு கலவாணிங்க தான். பாட்டி என்கிட்ட அழுது எப்படி எல்லாம் டிராமா பண்ணி நீ இருக்கிற இடத்த கேட்டாங்க தெரியுமா? எப்படியும் வெண்ணிலாவோட பிளான் தான் இதுன்னு தெரிஞ்சு உடனே நீ இருக்கிற இடத்த வேற ட்ராக்கா நாங்க மாத்தி விட்டுட்டோம். கடைசியில மூடிய கசக்கி பிரிஞ்சு எப்படியாவது உன்னை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இவங்க இப்படி ஒரு சதித்திட்டம் போட்டுட்டு இருக்காங்கடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதோ ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க அன்பு. சரி, நான் இப்ப வச்சிருக்க சிம்மை தூக்கி போட்டுறேன், புது சிம் வாங்கிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டான்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னதை கேட்டு அன்பு வந்து என்ன பண்றாங்கன்னா அன்போட சிம் கார்டை தூக்கி போட்டுறாங்க. தூக்கி அதை உடைச்சி வந்து போட்டுறாங்க. இப்போ உடனே வெண்ணிலா போயிட்டு அந்த ஆபீசர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆபீசர் வந்து இல்ல, அவருடைய சிம் கார்டு இப்போதைக்கு ஆக்டிவேட்டா இல்ல, அவர் வந்து அந்த சிம் கார்டை தூக்கி உடைச்சு போட்டிருக்காங்க, சிக்னல் காட்டலன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட வெண்ணிலாவுக்கு இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பயங்கரமா ஃபீல் ஆகுது. என்னடா இது, நம்ம எப்படியாவது அன்பு இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா வந்தோம். கடைசியில் அன்பு எல்லாத்துக்குமே புள்ளி வச்ச மாதிரி இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க. உடனே நம்ம வெண்ணிலா சோகமா வீட்டுக்கு வராங்க. கார்த்திக் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சிவகாமி கிட்ட போயிட்டு பிக் மம்மி, அவ போட்ட பிளான அவளுக்கு எதிராவே தகடபுடி ஆக்கிட்டோம். இனி அன்பு இருக்கிற இடத்த அவளே நினைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்க சூப்பரா ஒரு பிளான் போட்டு அதை வந்து பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. தெரியல கார்த்திக், நீ ஒரு வேலைய போனா அந்த வேலை போய் முடியாம போய் இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப வெண்ணிலா வாமா, அன்பு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சா, சிக்னல் வந்து எங்க இருக்க காட்டுச்சான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, அன்பு இருக்கிற இடம் தெரியல, அன்பு வந்து எப்படியும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டாரா, இல்ல இப்படி ஒரு போன் வச்சுட்டு இருந்தா கண்டிப்பா இவங்க எப்படியாவது ட்ராக் பண்ணி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சாரா தெரியல பாட்டி. அவரோட போன் நம்பர்ல இருக்க சிம் கார்டு வந்து அவர் தூக்கி போட்டுட்டாரு. அது வந்து இப்ப அன்போட கையில இல்ல, ஆக்டிவேட்டா இல்லைன்னு சொல்றாங்க. நேத்து கூட அன்புக்கு போன் பண்ணினேம்மா, ரிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு அன்போட நம்பர் கொடுத்து அவருக்கு எந்த அட்ரஸ்ல இருக்காரு, அவருடைய லொகேஷன் எங்க காட்டுதுன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்குள்ளவே அவர் வந்து சிம் கார்டை தூக்கி போட்டுட்டாங்க. எனக்கு என்னவோ இந்த வீட்ல இருக்கவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. ரெண்டு பேரும் பேசின விஷயத்த வந்து ஒருவேளை வீட்ல இருக்கவங்க கேட்டிருப்பாங்க போல. கேட்டதுனால ஒருவேளை அன்புக்கு போன் பண்ணி அவரை வந்து எச்சரிக்கை பண்ணிட்டாங்களா, இல்ல நம்மளாவே வந்து தேடி கண்டுபிடிப்போன்றதுனால அன்பு வந்து யாருக்கும் எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்றதுக்காக போனை கட் பண்ணிட்டாருன்னு தெரியல. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், கண்மணி தான் அங்க அன்போட போன்ல பேசினது எனக்கு 100% தெரியும். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துதான் வாழ்றாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கண்மணியும் ஊரை விட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அன்பு இருக்கிற இடமும் தெரியல. இந்த சென்னை சிட்டிக்குள்ள இருந்திருந்தா அன்பு எங்க இருக்காருன்ற விஷயம் தெரியும்ல,
இப்ப தெரியலனா எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு பாட்டி. அன்பு மட்டும் கிடைக்கல, கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் செத்துடுவேன்னு சொல்லி வெண்ணிலா சொல்றாங்க. என்னதான் கண்மணி, அன்பு 2 பேரும் சமாதானாயி ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்தாலும், அவங்க 2 பேரையும் பிரிச்சு அன்புவ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வெண்ணிலா. நீ எத நினைச்சும் கலங்காத. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அன்பு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுவான்னு பாக்குறேன். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனதுன்னு தெரிஞ்சா அன்பு என்னை தேடி வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு பாட்டி மாஸ்டர் பிளான் போடுறாங்க. பாட்டியோட பிளானை முறியடிப்பாங்களா அன்பு? அன்பு பாட்டியை தேடி வருவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.